ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இட்லி பொடி நான் எப்படி செய்வேன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, ஒரு கப் கடலப்பருப்பு, அப்புறம் பெருங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, வரமிளகாய் அவ்வளோதான் நான் எடுத்திருக்கேன். உண்மையிலே இட்லி பொடி சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு கடாயில் பெருங்காயம் தான் முக்கியம். இந்த பெருங்காயம் ஸ்மெல்லு தான் பொடிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த பெருங்காயத்தை நல்லா பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தை பொரித்து எடுத்துக்கணும். அப்போ தான் தூள் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பொடியில் உள்ள ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு நேச்சர் உள்ளது, ஒவ்வொரு டெக்ஸ்சர் உள்ளது. ஒரே டைமில் போட்டு நம்ம வறுத்தோம் அப்படின்னா அது கருகிடும். அதனால் ஒன்றையும் தனித்தனியாக பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்தால் தான் அந்த பொடி கொஞ்சம் கசப்பு இல்லாமல் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த எண்ணெய்லாம் அதிகமாக அதுக்கு தேவைப்படாது. அந்த பெருங்காயம் வறுத்து அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா மிளகாய் போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கடலப்பருப்பு அதையும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்து தனித்தனியாக ஒன்று எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து தான் இதுக்கு நல்லாயிருக்கும். வெள்ளை உளுந்தோட கருப்பு உளுந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதையுமே எடுத்துக்கணும். இதுக்கு எண்ணெயே அதிகமாக விடக்கூடாது. அதுக்கு நம்ம அந்த இருக்கிற எண்ணெயிலே ஒன்றா தனித்தனியாக எடுத்துக்கணும். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மெல்லும் ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். பொடிக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். அதையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த பூண்டை மட்டும் என்ன செய்யணும்னா ஒரு நசுக்கிடணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். முழு பூண்டை தோல் எடுக்காமல் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு தேவையான கல் உப்பு போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா சூப்பரான சுவையான பொடி ரெடி. இட்லிக்கும் நல்லெண்ணெய்க்கும் செம காம்பினேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக்